அவருக்கு கஞ்சா எப்படி வந்தது? கடைசியாக நாங்குநேரி காவல் நிலையத்தில் நம்ம தம்பிமார்கள் மைக்கேல் மேல போட்ட கேஸ், என்னுடைய தம்பி வானு மேல போட்ட கேஸ், சுபாஷ் மேல போட்ட கேஸ், 3 கேஸ்லயுமே நல்லா பாத்துக்கங்க. அவங்க 3 பேருமே தனித்தனி எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ஒரு ஆளை வந்து கத்தி எடுத்து குத்த போனாங்களாம், அவர் விலகிக்கிட்டாராம், குத்து விழலையா. 6 பங்கு நாட்டார் குறி வச்சு குத்துனா குத்து விழாம இருக்குமால? என்ன பேசுறீங்க? ஓட்டா உருப்படியா போடுங்க. குறி பார்த்து குத்து தெரியாம வேணா குடிக்காரனா இல்ல கண்ணு தெரியாதவனா? எங்க பயங்க குத்தணும்னு நினைச்சு குத்திட்டான் அப்படின்னா அவன் தப்பவே முடியாது. அதுதான் உண்மை. அது உண்மையிலே குத்தல. அவன் வீட்டுக்கு வந்திருக்கான், சாப்பிட வந்திருக்கான். வீட்டுக்கு வந்தது ஒரு குத்தமா? பெத்த தாயை பார்த்து ஒரு 2 நாள் இருந்துட்டு போனவங்க தீவிரவாதியை பிடிச்ச மாதிரி பிடிச்சு கொண்டு போட்டீங்க. கடைசியில நீங்க யார வச்சு கம்ப்ளைண்ட் எழுதுனீங்களா அந்த 3 பேரும் கோர்ட்ல வந்து சொல்லிட்டாங்களா, இந்த மாதிரி ஒரு சம்பவமே நடக்கல, எங்க கிட்ட வெறும் கையெழுத்தா வாங்கினாங்க, இது போய் புகார்னு சொன்னா நீதிபதி உங்களை செருப்பு கழட்டி அடிச்சாருல, எதுக்குடா மேல எஃப்ஐஆர் போடுறீங்கன்ட்டு. இப்ப வழக்கு நான் தொடர்ந்து இருக்கிறேன். அவங்க எந்தெந்த போலீஸ் போட்டாலும் அத்தனை பேர் சட்டையை கலத்தணும்.